வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். மஹிந்த ராஜபக்ச விவகாரத்தில் புலிகள் மற்றும் புலம்பெயர்களின் நிகழ்ச்சி நிரலையை அரசாங்கம் செயற்படுத்தி வருகின்றது. புலிகளின் சூழ்ச்சிக்குள் மக்கள் சிக்கக்கூடாது. மஹிந்த ராஜபக்சவை பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மஹிந்த ராஜபக்சவை வெளியேற்றுவதுதான் தற்போதைய அரசாங்கத்தின் வேலை திட்டமாக உள்ளது. மஹிந்த ராஜபக்ச என்பவர் சிங்கம் போன்ற தலைவர். அவர் ஒருபோதும் திணற மாட்டார். முடிந்தால் அரசாங்க வதிவிடத்தில் இருந்து வெளியேறுமாறு மஹிந்த ராஜபக்சவுக்கு அரசாங்கம் எழுத்து மூலம் அறிவிக்கட்டும். அவ்வாறு அறிவித்தால் ஒரு நாள் கூட அங்கு இருக்க மாட்டார். நிச்சயம் வெளியேறுவார். ஆனால் புலிகள் மற்றும் புலம்பெயரிகளின் சூழ்ச்சியை செயற்படுத்தவே முற்படுகின்றனர். வெளியேறுமாறு எழுத்து மூலம் அறிவிக்காமல் மஹிந்தவுக்கு களங்கம் ஏற்படுத்தி அவரை தாமாகவே வெளியேற வைத்து பாதுகாப்பையும் நீக்கி உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அந்த பொறுப்பையும் மஹிந்த மீது திணிப்பதற்கு பார்க்கின்றனர். அதாவது, நாம் அறிவிக்கவில்லை, அவர் வெளியே சென்று விட்டதால் இப்படி நடந்து விட்டது என ஆட்சியாளர்கள் கூற முற்படலாம். புலிகளின் சூழ்ச்சிக்கு நாட்டு மக்கள் சிக்கக்கூடாது. நாட்டு மக்கள் மஹிந்தவை பாதுகாக்க வேண்டும். அதற்குரிய பொறுப்பு மக்களுக்கு உள்ளது. மஹிந்த வெளியேற வேண்டுமானால் அரசாங்கம் எழுத்து மூலம் அறிவிக்க வேண்டும் என்றார். මේ රටේ පුරවැසියන්ගෙන් ඉල්ලා සිටින්නේ මේ අවස්ථාව අත්හරිනවද? මේ අවස්ථාව දැඩිව ග්‍රහණය කොටගෙන අපේ රටත් අපේ ජාතියත් යලි නගා සිටීම සඳහා තමන්ගේ කාර්යභාරය ඉටු කරන්න සූදානම්ද කියන ප්‍රශ්නේ තමයි ඔබගෙන් අපිට නැගිටින්න අවස්ථාව ලැබී තිබෙනවා. මා කිසිසේත්ම අවසාන අවස්ථාව කියන්නේ නැහැ. உரையாற்றும் போதே මිනිසුන්ට අවසාන අවස්ථාව කියලා අවස්ථා නැහැ. அவர் மேலும் මිනිසුන්ට අවස්ථාව තිබෙනවා. நான் யாழ்ப்பாணம் சென்றிருந்தேன். අපි හිතනවා අද முதன்முறையாக ජාතියක් හිට රටක් හිට නැගිටින්න අපිට අවස්ථාව තිබෙනවා. மீது நம்பிக்கை வைத்துள்ளதை காண முடிந்தது. මා මේ රටේ පුරවැසියන්ගෙන් ඉල්ලා සිටින්නේ வடக்கில் මේ අවස්ථාව අත්හරිනවද? தருகின்றோம் என கூறிய මේ අවස්ථාව දැඩිව பரம்பரையில் ග්‍රහණය කොටගෙන போதிலும் மக்கள் අපේ රටත් අපේ ජාතියත් යලි නගා සිටීම සඳහා තමන්ගේ කාර්යභාරය ඉටු කරන්න සූදානම්ද කියන ප්‍රශ්නේ තමයි මම ඔබගෙන් பிரிவினைவாதம், போர், நம்பிக்கையீனம் என்பன මේ இல்லாமல் හුදු அனைவரும் ஒன்றிணையக்கூடிய நாடொன்றை රාජ්‍යක ආණ්ඩුවක විතරක් වගකීම ஆசீர்வாதம் வடக்கு මේ மக்களிடையே හුදු கிடைத்துள்ளது. දේශපාලනය පත්‍රයක් போர் மற்றும் அரசியல் காரணங்களால் මේ සාමික ප්‍රයත්නයක් அபிவிருத்திகள் சென்றடையவில்லை. ලෝකයේ அந்த பகுதி மக்களின் பிரச்சனை විවිධ රාජ්‍යයන් தீர்க்க வேண்டும். විවිධ අවස්ථාවන්වලදී අභියෝගයන්ට මුහුණ දී තිබෙනවා. இனவாதம் மற்றும் மதவாதம் தலை தூக்குவதற்கு நாம் මම හිතන්නේ නෑ தேசிய சமத்துவத்தை ලෝකෙ කිසිදු හෝ රාජ්‍යයක් අපිට හොයාගන්න හම්බ වෙවි කියලා. மூத்த அரசியல் தலைவர் மாவை சோ சேனாதிராஜாவின் உடல் நேற்று தீயுடன் சங்கமமானது. மாவட்ட புறத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு மக்கள் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கிரியைகள் நேற்றைய தினம் தொடர்ந்து மாவட்டப்புறம் தச்சன்காடு விமானத்தில் அன்னாரது பூதங்கள் தகனம் செய்யப்பட்டது. அரசியல்வாதிகள், பொது அமைப்புகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று லண்டன் பயணமாகின்றார். நமது காலத்தில் பெரும் பிரச்சினைகளை கையாளுதல் என்ற துணை பொருளில் இடம்பெறும் விசேட கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காகவே அவர் லண்டன் செல்கின்றார். லண்டன் கொன்வே மண்டபத்தில் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வு அல் ஜெசீரா தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பாக உள்ளது. பொருளாதார ரீதியில் வீழ்ந்திருந்த இலங்கையின் மறுமலர்ச்சி திட்டம், ஊழல், மோசடி, மனித உரிமை மீறல் நெருக்கடிகளை எதிர்கொள்ளல் மற்றும் 2019 ஆண்டு இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் மேற்கொள்ளப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற விடயங்கள் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க சிறப்புரை ஆற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் தங்கியிருக்கும் நாட்களில் அவர் பல்வேறு சந்திப்புகளில் ஈடுபட உள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸில் கஞ்சா கடத்தி சென்றவரும் அவருக்கு கஞ்சாவை விற்பனை செய்த மற்றொருவரும் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். பஸ்ஸில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 2 கிலோ 200 கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்தனர். பஸ்ஸில் கைது செய்யப்பட்டவர் மொனராகலையை சேர்ந்தவர் என்றும் கிளிநொச்சி அம்பாள் குளத்தை சேர்ந்த ஒருவரிடம் கஞ்சாவை கொள்வனவு செய்து கொண்டு சென்ற போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதையடுத்து கஞ்சாவை விற்பனை செய்தவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்கள் மாற்று காணிகளை கேட்டார்கள் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அருண்குமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த விடயத்தில் ஜனாதிபதி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்த விடயத்தில் ஜனாதிபதி கருத்து தெரிவிக்க முன்னதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கட்டப்பட்ட விகாரையை அகற்ற முடியாது என்றும் அந்த காணிகளின் உரிமையாளர்கள் மாற்று காணிகளை பெற்றுக்கொள்ள சம்மதித்துள்ளனர் என்றும் தெரிவித்திருந்தார். தங்கள் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட முன்னாள் செயலரும் தற்போதைய ஆளுநருமான வேதநாயகன் தெரிவித்திருந்த கருத்து விமர்சனங்களை தோற்றுவித்திருந்தது. இந்த பின்னணியில் நேற்று வடக்கு மாகாண ஆளுநர் திடீரென அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளதாவது: காணியின் உரிமையாளர்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய காணியின் உரிமையாளருடன் சந்திப்பு ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. திஸ்ஸ விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்கள் விகாரைக்கு சொந்தமான அயலில் உள்ள காணியை மாற்றீடாக தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரியிருந்தனர். இந்த சந்திப்பில் விகாரை தற்போதுள்ள காணி தனியாருக்கு சொந்தமானது என்று தெரிவித்த அவர்கள் அதற்கான ஆவணங்களையும் சமர்ப்பித்திருந்தனர். திஸ்ஸ விகாரைக்குரிய காணி பிறிதொரு இடத்தில் அமைந்துள்ளதையும் தெளிவுபடுத்தினர். விகாரை தற்போது அமைந்துள்ள காணிக்கு மேலதிகமாகவும் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்து இந்த காணியை விடுவித்து தருவதுடன் விகாரைக்கு சொந்தமான அயலிலுள்ள காணியை மாற்றீடாக தமக்கு வழங்க வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். காணி உரிமையாளர்களின் கோரிக்கைக்கு அமைய இது தொடர்பாக விகாராதிபதியுடனும் நைனாதீவு விகாராதிபதியுடனும் பேச்சு நடத்தப்படுகின்றது. இந்த இணக்கப்பாடு யோசனை தொடர்பாக புத்த சாசன அமைச்சின் கவனத்துக்கும் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 2 உயிரிழந்தனர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் ஒருவர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னார் நொச்சிக்குளம் பகுதியை சேர்ந்த 29 வயதுடைய குறித்த சந்தேக நபர் யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் வசித்து வருகின்றார். இந்த நிலையில் விசேட அதிரடிப்படை மற்றும் யாழ்ப்பாண போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு மன்னாருக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். திடீரென சுகவீனமுற்ற 29 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் கொழும்பு துறையில் நடந்துள்ளது. நேற்று முன்தினம் மாலை திடீரென சுகவீனம் ஏற்பட்டதை அடுத்து அவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். ஆயினும் அவர் உயிரிழந்துள்ளார். நேற்று உடற்கூற்று பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதிக போதை பாவனையே இறப்புக்கு காரணம் என்று உடற்கூற்று பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறப்பு விசாரணைகளை யாழ் போதனா மருத்துவமனையின் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி வின்சென்ட் ஆண்டலா மேற்கொண்டார். அதேவேளை இவர் ஒரு வாரத்துக்கு முன்னரே சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.